ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏசப்பா பிளஸடாக இந்த காலையில் நேரத்துலேருந்து இந்த நேரம் வரை நீர் கண்மணி போல காத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு அளவுக்கு அதிகமாக நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா உலகத்தில் எல்லா காரியத்துக்கும் நம்ம பெற்றுக்கொண்டு தான் நன்றி சொல்லி படிப்போம். ஆக்சுவலி அப்படி அல்ல. நம்ம பெறுகிறதற்கு முன்பாகவே நன்றி சொல்ல தெரியணும். ஏன்னா இந்த உலக நாட்களில் நம்ம எல்லாம் ஒருவேளை நம்ம நினைத்த காரியத்தை ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம செய்ய நினச்சிட்டோன்னா, ஏசப்பா உம்முடைய சித்தத்தில் நீர் எனக்கு இதை அனுக்கிரகம் தந்துட்டீங்க, நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. அதல்ல, நம்ம நன்றி சொல்லி படிக்கணும். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 30வது வசனம், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய். ஹல்லேலூயா. மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவீங்க. ஹல்லேலூயா. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய். உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதம் நல்லா இருந்தால் வெளியரங்கமாக எப்படி நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு உள்ள என்ன இருக்குதோ அது ஆவியாக இருந்தால், நல்ல ஆவியாக இருந்தால் நம்ம வெளிப்படுவோம். எப்படி வெளிப்படுவோம்? வேறு லெவலில். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம கனி கொடுப்போம். ஹல்லேலூயா. உங்கள் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தால் உங்கள் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்வதற்கு நமக்கு முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எரேமியா 31:4-5 சொன்னீங்கன்னா, மறுபடியும் நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. என்னப்படுவோம்? பலப்பட்டு மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவாய். மறுபடியும் கட்டப்படுகிறதற்கு ஏசப்பா சில வாய்ப்புகளை நமக்கு தந்திருப்பார். சில இழந்து போன சூழ்நிலைகளையே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம முன்னேற முடியாது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் வேதத்தில் வசனம் இருக்குது. உபாகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில், நீங்கள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஹல்லேலூயா, என்ன பண்ணுங்க, நீங்கள் கட்டாத வீடும் நடாத திராட்சை தோட்டமும் நீங்கள் வாங்குவீங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க, அதை அனுபவிப்பீங்க. அதற்கு நீங்கள் என்ன? ஆவியில் பலப்படணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் மரணமே இல்லைங்க. ஏன்னா ஜீவிதம் உண்மையாகவே நம்ம ஆவியில் பலப்பட்டு தேவனுக்கென்று, ஹல்லேலூயா, வேலைக்காரனாய் உடன் வேலையாட்களையாய் இருக்கும்போது அது வேறு லெவலில் நம்மளை ப்ளஸ் பண்ணி நமக்கு ஆரோக்கியத்தை, ஆவியின் பலனத்தை தந்து நம்மளை